வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு கத்திரிக்காயை வச்சு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம். இது செமி சாலிடாக இருக்கும், ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் இருக்கும். இது ரைஸு, அப்புறம் அதாவது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தில் நல்ல ஒரு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கரிசட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு இருந்தால் போதும். அதே மாதிரி வெங்காயம் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி நல்ல ஒரு பெரிய தக்காளி ஒன்று. பருப்பு ஒரே ஒரு கரண்டி பருப்பு, தோரம் பருப்பு ஒரே ஒரு கரண்டி வேக வச்சு ரெடியாக இருக்குது. புளி சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி. அப்புறம் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, கொஞ்சமாக சீரக பொடி சேர்க்க போகிறோம். அப்புறம் தேவையான உப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைலாம் இருந்தது மத்தியானம் அப்படின்னா டக்குன்னு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கும். கடுகு, சோம்பு தாளிச்சிடலாம். கடுகு வெடிச்சிருது. இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துருக்கோம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை குழம்புக்கு தேவையான உப்பை இப்பவே சேர்த்துடலாம். அடுத்தது மஞ்சள் பொடி. தக்காளி நல்லா வதங்கிடுது. சாம்பார் பொடி, சீரக பொடி சேர்க்க போகிறோம். சாம்பார் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 2.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்க போகிறேன். சாம்பார் பொடி சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரக பொடியும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி, சீரக பொடி சேர்த்தோமா, இது கூடவே கத்திரிக்காயும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே கத்திரிக்காய் வதங்கிடுது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம புளி தண்ணி விட்டுருவோம். இது நல்லா இந்த கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அந்த புளி தண்ணியிலே அப்படியே வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுது. நம்ம பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா, தோரம் பருப்பு, இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த பருப்போடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருவோம். இது அந்த பருப்போடு சேர்ந்து நல்லா கொதிச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ தான் உங்களுக்கு செமி சாலிடாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். கொதிக்கட்டும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு எடுத்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சிருக்கா. அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். ஆமாம், ஆற கெட்டி ஆகிடும். இப்போ இதுக்கு மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுரும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இது நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டும் பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லெண்ணெய் விட்டும் பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் கிரேவி இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.